வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். இந்தியாவில் தங்கியுள்ள ஈழ அகதிகள் இலங்கைக்கு திரும்ப வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு. அவர்கள் நாடு திரும்புவது தொடர்பில் இலங்கை மற்றும் இந்திய அரசாங்கங்களிடையே புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றை உருவாக்குவதற்கும் உரிய தரப்புகளிடம் கோரிக்கை முன்வைக்கப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் ந. வேதநாயகன் தெரிவித்தார். இந்தியாவில் தங்கியுள்ள ஈழ அகதிகளை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து வரும் ஒஃபர் சிலோன் நிறுவனத்தின் வேண்டுகோளுக்கு அமைவாக இது ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. இந்தியாவில் தங்கியுள்ள ஈழ அகதிகளை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வர வேண்டும் என போர் முடிந்ததிலிருந்து சொல்லப்பட்டு வருகின்றது என்பதையும் அவர்கள் மீண்டும் இங்கு வர வேண்டும் என்பதே இங்குள்ள எல்லோரது விருப்பம் என்பதையும் ஆளுநர் தெரிவித்தார். அத்துடன் கடந்த காலங்களில் இவ்வாறு இந்தியாவில் இருந்து வந்த ஒவ்வொருவர் தொடர்பான விவரங்களையும் பெற்று அவர்களுக்கு எத்தகைய தேவைப்பாடுகள் இன்னமும் இருக்கின்றன என்பதை அறிந்து அதனை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார். ஒஃபர் சிலோன் நிறுவனத்தின் திட்டத் தலைவர் செல்வி சின்னத்தம்பி சூரியகுமாரி தமது நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலும் எதிர்பார்ப்பு தொடர்பிலும் விவரித்தார். இலங்கையில் இருந்து 4 கட்டங்களாக இந்தியாவுக்கு 3,34,797 பேர் அகதிகளாக சென்றுள்ளனர் என்றும் தற்போது தமிழகத்தில் 103 முகாம்களில் 58,104 பேர் இருக்கின்றனர் என்ற தரவுகளையும் ஒஃபர் சிலோன் நிறுவனத்தினர் தெரியப்படுத்தினர். தற்போது தமிழகத்தில் முகாம்களில் உள்ள 58,104 பேரில் 50,620 பேர் வடக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிட்டனர். 2009ஆம் ஆண்டில் இருந்து இதுவரை வடக்கு மாகாணத்துக்கு 14,531 பேர் வருகை தந்துள்ளனர் என்றும் ஆளுநருக்கு சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் தங்கியுள்ளவர்கள் நாடு திரும்புவதற்கு நிலையான கட்டமைப்பு பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்றும் இலங்கை இந்திய அரசாங்கங்களிடையே புரிந்துணர்வு உடன்படிக்கை தேவை என்றும் இலங்கையில் அரசியல் உறுதிப்பாடு அவசியம் எனவும் ஒஃபர் சிலோன் நிறுவனத்தினர் குறிப்பிட்டனர். மேலும் தமிழகத்தில் உள்ள ஈழ அகதிகளுக்கு இலங்கை மற்றும் வடக்கு மாகாணம் தொடர்பான மிகைப்படுத்தப்பட்ட அல்லது போலியான தகவல்கள் வழங்கப்படுகின்றமையும் அவர்கள் நாடு திரும்புவதற்கு சவாலாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் நாடு திரும்பிய ஈழ அகதிகள் இலங்கை குடியுரிமையை பெற்றுக்கொள்வதில் சவால்களை எதிர்கொள்கின்றனர் என்றும் இலங்கைக்கு நாடு திரும்புபவர்கள் இங்கிருந்து சென்றவர்களின் 2ஆம் அல்லது 3ஆம் தலைமுறையினர் என்பதால் இலங்கையில் அவர்களது பூர்வீக பிரதேசத்தை அடையாளம் காண்பதிலும் அவர்களின் காணிகளை கண்டறிவதிலும் சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் என்ற விடயமும் ஆளுநரின் கவனத்துக்கு ஒஃபர் சிலோன் நிறுவனத்தால் கொண்டு வரப்பட்டது. கொள்கை ரீதியான ஆவணம் ஒன்றை ஒஃபர் சிலோன் நிறுவனம் தயாரித்து வழங்கிய பின்னர் அதனை அடிப்படையாக வைத்து இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சு நடாத்துவதாக ஆளுநர் இதன்போது குறிப்பிட்டார். நாடு திரும்ப விருப்பமானவர்களின் பட்டியலை ஒஃபர் சிலோன் நிறுவனம் வடக்கின் 5 மாவட்ட செயலர்களுக்கு வழங்கிய பின்னர் அவர்களுக்கான தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட செயலர்கள் மேற்கொள்வார்கள் என ஆளுநர் தெரிவித்தார். அதேவேளை தமிழகத்தில் உள்ள ஈழ அகதிகளில் பலர் தாதியர் கற்கை நெறியை முடித்தவர்கள் எனவும் விளையாட்டுத் துறையில் சாதித்தவர்கள் எனவும் சுட்டிக்காட்டிய ஒஃபர் சிலோன் நிறுவனத்தினர் வடக்கு மாகாணத்தின் சொத்தான அவர்களை இழக்கக்கூடாது எனவும் கோரிக்கை முன்வைத்தனர். தமிழகத்தில் இருப்பவர்களை வலுக்கட்டாயமாக நாட்டுக்கு அழைத்து வர முடியாது என குறிப்பிட்ட ஆளுநர் வரவுள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க திட்டமிடுமாறும் அதிகாரிகளை அறிவுறுத்தினார். இந்த கலந்துரையாடலில் ஒஃபர் சிலோன் நிறுவனத்தின் மாவட்ட இணைப்பாளர்கள், வடக்கு மாகாண பிரதம செயலாளர், வடக்கு மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், மேலதிக மாவட்ட செயலாளர்கள், திட்டமிடல் பணிப்பாளர்கள், சமுர்த்தி பணிப்பாளர்கள், மாவட்ட பதிவாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டுக்கு ஆபத்து ஏற்படும் பட்சத்தில் எவ்வித நிபந்தனையுமின்றி தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாராகவே இருக்கின்றார் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், நாடளாவிய ரீதியில் யானை சின்னத்தின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சி தேர்தலில் களமிறங்கியுள்ளது. நாடு வீழ்ச்சி அடைந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஐக்கிய தேசிய கட்சியே அதனை மீட்டெடுத்திருக்கின்றது. அதற்கு அமைய இனிவரும் காலங்களிலும் நாட்டுக்காக ஐக்கிய தேசிய கட்சி அதன் பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்கும். 1994ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி தலைவரானதில் இருந்தே ரணில் விக்ரமசிங்க இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றார். எனவே தற்போது தேவையற்ற பிரச்சினைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என அவ்வாறானவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். பட்டளந்து ஆணைக்குழு அறிக்கை சமூகத்தில் எந்த ஒரு சமூகத்தினருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தப் போவதில்லை. எனவே முதலில் இந்த அறிக்கையை முழுமையாக வாசிக்குமாறு
சகலரையும் வலியுறுத்துகின்றோம். அவ்வாறு அதனை முழுமையாக வாசிப்பவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வேலை திட்டங்களில் இருந்து வெளியேறுவர் என்றார். பேஸ்புக் களியாட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட சிறுமிகள் உட்பட 76 இளைஞர்கள் நேற்றைய தினம் இரவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் சீதுவை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கிடிகொட பெல்லனவத்த பகுதியில் ஹோட்டல் ஒன்றில் இளைஞர்கள் குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பேஸ்புக் களியாட்ட நிகழ்வு நேற்றைய தினம் இரவு சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. இந்த சுற்றி வளைப்பில் 15 பெண்கள் உட்பட 76 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து ஐஸ், கேரள கஞ்சா ஆகிய போதைப் பொருட்கள் மற்றும் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சிகரெட்டுகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சிகரெட்டுகளை வைத்திருந்த 3 பெண்களும் 14 ஆண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்தோடு இந்த களியாட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட 12 சிறுமிகள் மற்றும் 47 இளைஞர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 18 முதல் 25 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் எனவும் கொழும்பின் புறநகர் பகுதிகளில் வசிப்பவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் சீதுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முந்தைய அரசாங்கங்களின் காலத்தில் சட்டவிரோதமாக அல்லது முறைகேடாக கையகப்படுத்தப்பட்டு அரசு சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கான புதிய சட்டங்களை உள்ளடக்கிய சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியாராச்சி தெரிவித்துள்ளார். குறித்த சட்டம் மூலம் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சட்டத்தின் மூலம் இந்த நாட்டில் அரசு சொத்துக்களை மற்றும் பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்யும் தனிநபர்களின் எந்தவொரு சொத்தும் நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் சட்டபூர்வமாக அரசுடைமையாக்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியாராச்சி மேலும் தெரிவித்தார். பல்வேறு காலங்களில் இந்த நாட்டை ஆண்டு ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமானவர்கள், தந்தையர், மகன்கள், உறவினர்கள் என அனைவரும் ஒன்று கூடி நமது நாட்டின் அரச சொத்து, அரச வளங்கள் மற்றும் அரசு நிதியை பல்வேறு வழிகளில் துஷ்பிரயோகம் செய்து கையகப்படுத்தியுள்ளனர். மேலும் அவர்கள் அவற்றை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டுள்ளனர். சட்டவிரோதமாகவோ அல்லது முறையற்றதாகவோ கையகப்படுத்திய அவருடைய சொத்தையும் சட்டப்பூர்வமாகவும் முறையாகவும் நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் மீட்டெடுக்க அரசாங்கத்திற்கு உதவும் புதிய சட்ட ஏற்பாடுகளுக்கான சட்டம் மூலம் ஏப்ரல் 8ஆம் தேதி நாடாளுமன்றத்திற்கு வரவுள்ளது. நாங்கள் இந்த நாட்டு மக்களின் அபிலாசைகளை நாளுக்கு நாள் நிறைவேற்றி வருகின்றோம் என்று நாங்கள் நம்புகின்றோம். மேலும் இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் நம்பிக்கையையும் எந்தவித சலசலப்பும் இல்லாமல் நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் என்றார். மொழியின் பெயரால் சிலர் நாட்டை பிளவுபடுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திமுக மீது குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நடைபெற்று வருகின்றது. இதில் பல்வேறு விடயங்கள் குறித்து விவாதங்கள் எழுந்து வருகின்றன. 2ஆம் கூட்டத்தொடர் தொடங்கிய அன்றே திமுக உள்ளிட்ட தமிழ்நாடு எம்பிக்கள் தமிழ்நாட்டிற்கான நிதியை கேட்டதால் அவையில் அமளி ஏற்பட்டது. அதேபோல் நேற்று முன்தினம் தமிழ்நாடு எம்பிக்கள் தொகுதி மறுவரையறைக்குள் எதிராக வாசகங்கள் பொறித்த டி-ஷர்ட் அணிந்து நாடாளுமன்றத்திற்கு சென்றனர். இதனைத் தொடர்ந்து பெரும் அமளி ஏற்பட்டு நாடாளுமன்றம் முழு நாளும் ஒத்தி வைக்கப்பட்டது. இதற்கு பதில் அளிக்கும் வகையிலேயே திமுகவை மொழி பிரச்சனையால் நாட்டை பிளவுபடுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார் அமித்ஷா. தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் பொறியியல் மருத்துவ புத்தகங்களை தமிழில் வெளியிடுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாநிலத்தில் லாஸ் குரூஸ் நகரில் அனுமதியற்ற மகிழுந்து கண்காட்சியொன்றில் 2 போட்டி குழுக்களுக்கு இடையே இடம்பெற்ற பரஸ்பர துப்பாக்கிச் சூட்டில் 3 உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த சம்பவத்தில் 15 பேர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். துப்பாக்கி சூட்டில் 19 வயதுடைய 2 ஆண்களும் 16 வயது சிறுவன் ஒருவனுமே பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 IPL தொடரில் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் கலை நிகழ்ச்சியுடன் நேற்று கோலாகலமாக ஆரம்பமானது. இந்த தொடரின் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் மோதின. இதன்படி போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதலில் களத்தெடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதற்கு அமைய முதலில் துடுப்படுத்த ஆடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 174 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. துடுப்பாட்டத்தில் அணித்தலைவர் அஜின்ஹியா ரஹானே 56 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இந்த நிலையில் 175 ஓட்டங்களிலும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்த ஆடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 16.2 ஓவர்கள் நிறைவில் 3 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை கடந்தது. துடுப்பாட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் சார்பில் விராட் கோலி 59 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 2025 IPL தொடரை
வெற்றியுடன் ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.